ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme 16T இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குமா, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக வரப்போகுதுங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எல்லா மொபைலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி இந்த ப்ரைஸ்க்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்க முடியுங்க இவனால். அதனால் இவங்க எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துக்கிறாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ண தான் நம்மளுக்கு 144 ஹட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாம் மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் 4500 கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. இந்த மொபைலோட நம்மளுக்கு திக்னஸ் வந்து 8.8 mm திக்னஸ் தாங்க. ஏன்னா பேட்டரியோட இது வந்து சைஸ் வந்து 8000 mAh பேட்ரி. அதை வெளியே காட்டாமல் இருக்கத்தான் 8.8 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே இருந்தால் தான் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு எல்சி டிஸ்பிளேனுங்காட்டி நம்மளுக்கு சைடில் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க. அடுத்தது இதோட கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சாருங்க. 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. அடுத்து 2 MPக்கான செகண்டரி கேமரா டெப்த்தாக கொடுக்குறாங்க. அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம வந்து பின்னாடி கேமராவில் 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்கிறனால ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் டிசென்ட்டான இமேஜ் குவாலிட்டிக்கு எடுத்துக்க முடியுங்க. 4K வீடியோ 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில். கேமரா வந்து கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டாகவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு கேமரா வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு டீசெண்டான கேமரா கண்டிப்பாக வேணும். அது வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. அடுத்தது பேட்ரி 8000 mAh பேட்ரிங்க. நல்லா மேசிவான பேட்ரிங்க. 3 நாள் நார்மல் யூசேஜாக இருந்தால் சார்ஜ் நிற்கின்னு இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு 7 வருஷத்துக்கு வந்து பேட்ரி வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேட்ரி ஓரியன்டான ஒரு மாசான ஃபோன் சொல்லாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் கண்டிப்பாக 45 வாட் கொடுக்கறது கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இந்த மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ப்ராசஸ் தான் வருங்க. இந்த ஃபோனில் வந்து இன்னொரு 3000 4000 சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படி ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு இது வந்து கேம் விளையாடிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு எல்லா ஃபோனுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு கேம் வந்து விளையாடிக்கலாம். ஒரு நார்மல் கேம் விளையாடிக்கலாம். ஏன்னா பேட்டரி பேக்கப் வந்து 8000 mAh பேட்டரி கொடுக்கறனால நம்ம கண்டிப்பாக கேம் விளையாட முடியுங்க. சரிங்களா. அடுத்தது LPDDR4X ரேம் கொடுக்குறாங்க. UFS 2.2 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டாலும் மோஸ்ட்லி ஃபோன் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இதோட ப்ளஸ் பாயிண்டில் பற்றி பார்த்துலாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிற ஒரு பேட்ரி ஓரியன்டான ஃபோனுங்க. ஓகேங்களா. பேட்ரி வந்து 8000 mAh பேட்ரிங்க. நல்லா பவர்ஃபுல்லான பேட்ரிங்க. 3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக சார்ஜ் நிற்கின்னு இருக்கிறாங்க. அதே போல் 7 வருஷத்துக்கு நம்மளுக்கு பேட்ரிக்கு நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது 7 வருஷத்துக்கு நம்மளுக்கு பேட்ரி வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு இருக்கிறாங்க. 8+128GB இந்த ஸ்டோரேஜ் மொபைல் வந்துச்சு அப்படின்னா 23,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 6+128 வந்துச்சுன்னா 21,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக 25,000 இந்த ஃபோன் வரப்போகுதுங்க. 23,000 கண்டிப்பாக வரப்போகுதுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்கள். கண்டிப்பாக பேட்ரி ஓரியன்டான ஃபோன் தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றெல்லாம் நார்மல் யூசேஜ்லலாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு பேட்டரிலாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் எத்தனை பேர் Realme மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா Realme, Vivo, Oppo, OnePlus எல்லாமே ஒரே பிராண்டு தாங்க. ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு. பை, டேக் கேர்.